இந்த உலகத்தில் நோய் என்பது ஒரு கிருமி மட்டுமல்ல. ஒரு காலத்தில் அது தெய்வங்களின் கோபம் என்று நம்பப்பட்டது. அந்த காலத்தில் அம்மை ஒரு நோய் அல்ல, ஒரு தேவியின் சாபம். மகிஷாசுரன் விழுந்தான். அவரை வீழ்த்தியவள் பத்ரகாளி. அவள் கோபம் தீ போல எரிந்தது. அவள் வெற்றி விண்ணை நடுங்கச் செய்தது. ஆனால் ஒரு இதயம் மட்டும் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மனோதரி. அவள் தவம் செய்தாள் சிவன் முன். தவம் தீயாக எரிந்தது. பரிதாபம் வரமாக மாறியது. சிவனின் வியர்வை துளிகள் ஒரு சாதாரண துளியல்ல, ஒரு சக்தி, ஒரு விதி. அந்த துளிகள் பத்ரகாளியின் மேல் விழுந்தபோது அம்மை மலர்கள் அவள் உடலில் மலர்ந்தன. வலி, வெயில், சோர்வு. அவள் விழுந்தாள். அந்த கணத்தில் சிவனின் கோபம் ஒரு உருவம் பெற்றது. அவரது காதிலிருந்து அக்னி போன்ற உருவம் வெளிவந்தது. அவன் பெயர் கண்டகர்ணன். அவன் கண்களில் தீ, அவன் கூந்தலில் புயல், அவன் கைகளில் 16 தீப்பந்தங்கள், அவன் நடனத்தில் நரகம். அவன் பத்ரகாளியிடம் சென்றான். அவள் உடலில் எரிந்த அம்மை தழும்புகளை அவன் நக்கி அழித்தான். ஒவ்வொரு தழும்பும் மறைந்தது, ஒவ்வொரு வலியும் கரைந்தது. ஆனால் அவள் முகத்தை தொட முயன்றபோது அவள் தடுத்தாள். இவை என் அலங்காரம் என்றாள். நான் அனுபவித்த போரின் சின்னம். அந்த தழும்புகள் அவள் அழகாக மாறின, அவள் வலிமையாக மாறின. பின்னர் மனோதரி முன் நின்றாள். கோபம் கரைந்தது, கருணை பிறந்தது. அவள் அவளுக்கு புதிய பெயர் சூட்டினாள், வசூரிமாலா. ஒரு சாபம் ஒரு அருளாக மாறியது, ஒரு நோய் ஒரு தெய்வமாக மாறியது. கண்டகர்ணன் நோயை பரப்ப வந்தவன் அல்ல, அதை நக்கி அழிக்க வந்தவன். ஒரு தீ உருவம், ஒரு கருணை இதயம், ஒரு சகோதரன். இன்றும் தீப்பந்தங்களின் மத்தியில் நீண்ட கூந்தல் பறக்கும்போது அவன் நடனம் தொடர்கிறது. நோயின் மீது நம்பிக்கையின் வெற்றி, வலி மீது வீரத்தின் வெற்றி. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.